Hey guys, how are you all? I am Tamil Selvan Bharati. It is September 12th. Hopefully you guys are doing good. I just today want to talk a little bit about my electric bicycle. Okay. I've not been walking much myself in the past several days because I've gotten so busy at work. So not much time. But this evening, of course, I'm going to walk a little bit with my dogs. There they are. They're all ready. But I don't even have much time for that today. So I thought I'll just go, bicycle today, but then look at what has happened. There is a flat tire. In America, they call it as flat tire, but in India, remember, we will say like tire puncture. Tire puncture. See, remember guys, those days when bicycle, அது வாங்குறதுக்கே நம்ம வந்து பயங்கரமாக பிரயத்தனப்பட்டு காசு சேர்த்து எங்கள் ஃபேமிலிலாம் அப்படி தான். My father could never buy a bicycle. Brand new. Let me actually turn the camera. I want to tell you some bicycle stories. So my father, he could really never buy a bicycle. Pudu bicycle. So we were just using some, old used bicycle. அதில் அந்த spokes. And the spokes எல்லாம் துரு பிடிச்சிரும், spokes உடஞ்சிரும். Remember, if one of the spokes is broken, then you take it to the next spokes and அதில் சுற்றி விட்ருவோம் நம்ம. அப்புறம் அங்கங்கே டயர் பஞ்சர் ஆகிடும். அப்புறம் காற்றடிக்கிறதுக்கு we would really take it to an outside store. அந்த சைக்கிள் கடைன்னு ஒன்று இருக்கும். அந்த சைக்கிள் கடையில் some of those guys would really also not only have a cycle கடை, but they'll also be renting cycles. அந்த சைக்கிள் ரெண்டலில் ரிமெம்பர் காய்ஸ், நான் அது சின்ன பையனாக இருக்கும்போது கெல்லிஸ் பொரசவாக்கம்ல அந்த ஏரியாவில், ஸோ ஐ ஹவ் ரெண்டட் சைக்கிள்ஸ். அதில் சின்ன பையனாக இருக்கும்போது தென் யூ ரியலி வாண்ட் டு ஜஸ்ட் ரெண்ட் சின்ன பசங்க சைக்கிள். அந்த சின்ன பசங்க சைக்கிளில் சைல்ட் சைக்கிள் பைசைக்கிள், அதில் தெர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ். ஒன்று வந்து வி மாதிரி இருக்கும் அந்த ஹேண்டில் பாரு, யூ மாதிரி. அது தட் வில் பி ஃபேன்சி. அது பணக்கார பசங்கள்லாம் வந்து அதை வந்து எங்கள் தெருவில் வந்து, ஸோ ஐ ரிமெம்பர் தோஸ் ரிச் கிட்ஸ் ஹூ வுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ பைசைக்கிள். அப்புறம் அந்த ஸ்போக்ஸுக்கு நடுவில் பின்னாடி புதுன்ட்டு வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் டைனமோ இருக்கும். அந்த டைனமோ யூ ரியலி வுட் ஹேவ் டு என்கேஜ் இட் பைசைக்கிளில். இந்த ஈவினிங் இஃப் யூ ரியலி வாண்ட் லைட், ஏன்னா ரோட்டில் பாதி நேரம் வந்து there wouldn't be any street light. So if you want lights, then you would have to engage the dynamo. And the dynamo engage பண்ணனா cycle tire will get worn out. Remember those days? And if you don't want to use a dynamo, then they used to have just a kerosene lamp. You would have to put, I think, kerosene ulla inside, and then you really light it up. Enga family la I have had those kinds of lamps. Enga appa adha vechittu adha frontla வந்து தொங்க விடுவார் அதை. ஸோ அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஹேண்டில் பாரில் வந்து இஃப் யூ ரியலி வாண்ட் சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா வந்து நைஸ் ரப்பரில் வந்து ஹேண்டில் பார்லாம் கிடைக்கும். அந்த காலத்தில் சைக்கிள் கடைனே ஒரு கடை இருக்கும். அங்கே போயிட்டு யூ கேன் ரியலி ஜஸ்ட் பை ஆல் தீஸ் சைக்கிள், அந்த சைக்கிளில் பியூட்டிஃபை பண்ணுற ஸ்பாட்ஸ் எல்லாம் வாங்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு காலம் போயிட்டு நவடேஸ் நண்பர்களே, வாட் ஹஸ் ஹேப்பன் இந்த சைக்கிள்லாம் இல்லை. ஸோ சைக்கிள் இஸ் நவ் எங்கள் ஊரில் வால்மார்ட்டில் தே செல் இட் இன் ஸ்போர்ட்ஸ் செக்ஷன். எங்கள் ஊர் வால்மார்ட்டில் நண்பர்களே. ஸோ வி ஹேவ் சைக்கிள் இன் ஸ்போர்ட்ஸ் செக்ஷனில். அதேமாதிரி கன்னியை வந்து ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்லேயே வைக்கிறான் எங்கள் ஊரில். யூ கேன் ஜஸ்ட் டேக் உங்களோட ஐடி, யூ டேக் யுவர் ஐடி, ஜஸ்ட் ஷோ இட் டு த வால்மார்ட் காய் அண்ட் தென் யூ கேன் பை அ கன் தேர். அஃப்கோர்ஸ் அது ஸ்போர்ட்ஸ் கன். அது ஐ டோன்ட் நோ அது என்ன டைப்லாம், எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் அ கன், ஸோ தெரியாது எனக்கு. பட் தே டூ ஹேவ் அ லாட் ஆஃப் கன்ஸு. அப்புறம் அந்த ஹண்டிங் ஆர்ச்சரி மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து தே ஹேவ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சைக்கிள்ஸ். எல்லாம் $80 $80க்கு இது செல்ல சைக்கிள். அப்படியே மேலே வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கும் வால்மார்ட்டில். ஒரு 100-200 சைக்கிள். ஸோ யூ ஜஸ்ட் பே $80 அண்ட் தென் அது மேலேருந்து இறக்கி உங்கள் கையில் கொடுத்துருவான். அப்படியே உங்கள் காரில் பின்னாடி போட்டு எடுத்து வந்துடலாம். இந்த சைக்கிள் வந்து ஐ பாட் திஸ் ஆன் அமேசான். அண்ட் இதில் என்னென்னா நண்பர்களே, திஸ் கட் பெடல் அசிஸ்ட். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன மோட்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். அண்ட் இதுதான் பேட்ரி ஃப்ரண்ட்டில். ஸோ தெர் இஸ் அ பேட்ரி ஹியர். அப்புறம் தெர் இஸ் அ கண்ட்ரோல் ஹியர். சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி. லெட் மீ ஷோ இட் யூ. பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி. ஸோ யூ ஜஸ்ட் ஹோல்ட் இட் லைக் தட், தென் த சுவிட்ச் இஸ் ஆன். ஸோ அண்ட் தென் தேர் ஆர் 3 பவர் மோட்ஸ், லோ பவர், மிட் பவர் அண்ட் ஹை பவர். அண்ட் இங்கே வந்து சுற்றுறதுக்கே வந்து இது பண்ணலாம், நீங்கள் ஸ்கூட்டர் மாதிரி சரன்னு சுற்றலாம் அதை. தென் இட் வில் கோ லைக் அ ஸ்கூட்டர் வித்தவுட் ஈவன் யூ பெடலிங். லெட் மீ புட் திஸ் ஆஃப். So it will go without even you pedaling. But what I like, in the cycle, the feature that I like the most is pedal assist. Pedal assist na enna, so you just have to pedal a little bit, but then the rest of the power comes from this motor, because there is a sensor which keeps on watching whether you are pedaling or not. Whenever you are pedaling,
then the motor also kicks in and the motor gives a little bit of extra power. So amazing, நண்பர்களே. I got this last year, the $800 or so. This came in a box. Amazon. They put it in a box and they just shipped it to me in a box, and then I just assembled it. And that was last year. And then this year, nowadays, you know what, they are selling actually just one wheel alone. So if you have a regular cycle, Amazon has one wheel matram ship pandran with a motor inbuilt, so you can take unga cycle irka back wheel, you can take it out and you can put that pedal assist wheel in your cycle, and then that becomes an electric cycle now. Can you really believe all the technology, நண்பர்களே? அது இந்த cycle இல்ல, see it goes for about 30 miles இந்த ஒரு batteryல. I charge this battery and then of course I'll be pedaling. I pedal and then when I'm pedaling அப்படியே ஜாலியா cycle போகும். So நீங்க மேடே ஏறும்போது, so when you know it is uphill, so you don't have to really work that hard, so you're just pedaling அப்படியே casual, அப்படியே எம்ஜிஆர் அப்படியே சரோஜா தேவியோட பாடிட்டு போவார்ல, ஆஹா மெல்ல நட மேனி என்ன, அந்த மாதிரி மெதுவா you can just be pedaling. Or in fact I think there is also a MGR song where you know he teaches bicycling to Saroja Devi. அவர் எம்ஜிஆர் என்ன விளையாடி இருக்காருல அந்த காலத்தில் படத்தில், சைக்கிள் கற்றுக் கொடுப்பாரு, காரு கற்றுக் கொடுப்பாரு, எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு, விதவிதமான ஹீரோயின்ஸ். ஸோ எனிவே நண்பர்களே, so it is so nice, this cycle. So you can just keep on going. You just go 10 miles, 12 miles. Since there is that pedal assist, it is so nice and you barely even feel it, and you know it is great outdoor exercise. And you know that is the way to do it. I don't like treadmill, guys. You know, I've talked about it before. You know, treadmill la வீட்ல உட்கார்ந்துட்டு என்ன நண்பர்களே ஒரு டிவியை போட்டுட்டு, you know, TV in my opinion I think it's a health hazard. TV is a health hazard. ஏன்னா இந்தியாவில் வந்து டிவியை சொல்லுவாங்களா இடியட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி, யூ ஹவ் ஹர்ட் ஆஃப் இட். இடியட் பாக்ஸ்னால் என்னென்னா உங்கள் மூளையே மழுங்கடிச்சிட்டு அது நாள் முழுக்க எதையா காமிச்சிட்டு இருக்கோன்ட்டு. பட் டிவியை உட்காந்து கவுச் போட்டுட்ட மாதிரி when you are watching TV without doing any exercise, then it becomes a health hazard. And ட்ரெட்மில்ல வந்து இது பண்ணால் கூட, டிவி பார்த்துட்டே பண்ணால் கூட எனக்கு I just don't like treadmill. I really want to go outside. அதனால தான் I always walk outside. So anyway, so this is what I had to show you about my bicycle. I'm very proud of it. Since I've been so busy at work, I have not walked much, so I thought I'll go, you know, bicycling today. But பார்த்தா flat tire இருக்கு. And of course இங்கே காத்தடிக்கிறதுக்குலாம் there is no cycle கடை outside my house. So நானே வந்து இதை காத்தடிக்கலாம் எல்லாமே எலக்ட்ரிக் நண்பர்களே. சும்மா பாக்கெட்டில் வந்து காத்தடிக்கிற மிஷின் வந்து there is just a small machine that I have. Amazonல வாங்கினா அது $30 or $40. So I can do that, but I think it's got a flat, so I'm going to fix the flat. But you know, walking is great, guys. Nah, so இப்போ dogs order, since the cycle is, it's got a flat tire, I'm going to go for a small walk with the dogs. Maybe a mile, just so 30 minutes. காலையில் when I go for a walk, I at least walk like 1.5 மணி நேரம் அந்த மாதிரி இந்த நாய்ங்களையும் வச்சுட்டு I really trouble the dogs and then I go for such a long walk. But evening இப்போ நான் வெறும் ஒரு small walk தான் பண்ண போகிறேன். But you know, I'll stop this video in just about 2 minutes. I just want to tell you a little story. எங்கள் வீட்டில் நண்பர்களே, see அந்த நான் படம் வந்ததில்ல, ஈகா தெலுங்கு படம். I think அந்த படத்தோட ஹீரோ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் டெட் ஆகிட்டு அவன் பேயா வருவான்ல ஒரு ஈகுள்ள, அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் வீட்டில் தேர் ஆர் இந்த மாதிரி 2 டவர் இருக்குல்ல வாசலில். ஸோ அதில் இது மேலே லைட் இருக்குதுல்ல. ஸோ இதில் we have our mail box inside this. So the mailman puts the mail inside this and I go pick up the mail every day, okay? And the problem is in the mail box குள்ள 2 wasps குழவிங்க, they have begun to really live in this. And since I don't like to kill anything, I'm just so tolerant of the wasp. ஒரு நாளைக்கு வந்து I open the mailbox and then கையை உள்ளே விட்டுட்டு I try to pull my mail and then அதில் வந்து அந்த நாணி மாதிரி, அந்த நாணியில் ரிமெம்பர் அவன் ஈயா வந்துட்டு அவன் வந்து அந்த இவனை வந்து சாவடிச்சிருவான் அவன் அந்த வில்லனை. அந்த மாதிரி இந்த ஒரு வாஸ்ப் வந்து என் கையில் உட்காந்து கடிச்சு செம்மையான சாவடிச்சிச்சு. ஸோ I'm going to open the mailbox right now and more than likely it will be there. Looks like it is not there. I think I can really get those 2 mails out. But I'm so scared நண்பர்களே. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கு அந்த 2 அந்த வாஸ்ப்பு. ஸோ ஐ ஹாவ் டு ரியலி லுக் எங்கே உள்ள டீப்பாக இருக்கான்ட்டு. அது இருட்டில் நம்ம கண்ணு வேறு தெரியாதுல்ல, இப்படி எடுக்கும்போது தான் தெரியும் அது ஏதாவது டக்குன்னு பறந்து வருதான்ட்டு. ஒன்று வரல, எடுத்துட்டேன். அப்பா. ஸோ டெய்லி நண்பர்களே அது ரிமெம்பர் அந்த நானியில் வந்து ரிமெம்பர் அந்த சீன் வேறு, அவன் எதாவது குளிச்சுட்டு டவலோட வருவான், அப்போ வந்து அது வந்து அவனை ரகலை பண்ணிடும். அந்த மாதிரி இந்த 2 வாஸ்ப்பு வந்து என்னை ரகலை பண்ணுது. பட் ஐ எம் ஸோ டாலரண்ட். நண்பர்களே,
we take a place, humans, அந்த பிளேஸில் வேறு யாருமே இல்லாத இருக்க முடியாதபடிக்கு நம்ம வந்து we just occupy it, right? So we colonize humans. அதனால தான் எனக்கு வந்து இல்லை பாவம் deers and everything that live in my property, பாவம் they're all living here and I don't want to terrorize them and then just make them move away from my house. அதனால தான் we are very tolerant. அதே மாதிரி இந்த wasp, so they are just living inside that mailbox. You know, there is a wasp killer ஒரு ஸ்ப்ரே இருக்குது. லாட் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒர்க் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், hey get that spray and then spray it inside the mailbox and the both those wasps and the குழந்தைங்க ரெண்டும் they'll die into. But I just don't want to do it. I don't want to kill them. Anyway, அதுங்களே வந்து hopefully if I keep on going and opening the mailbox back and forth, mail பார்க்கறதுக்கு they will just feel that I'm disturbing them too much and I think அவங்களே வந்து சாத்வீகமான வழியில் they will just go away. காந்திஜி பண்ண மாதிரி non-violent, where I don't kill the wasps but they'll leave the mailbox themselves and leave me free. So I hope that happens. Until then I'm going to keep on doing that non-violent way. Anyway நண்பர்களே, it was so good connecting with you today and continue to walk guys, okay? Walking, bicycling, just do some exercise. I'm very passionate about it. You know, this might be a very boring talk for you but I'm going to keep on talking about it. If you want to watch it, okay? Take care guys, goodbye.